Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF LCMோட லாஸ்ட் கான்செப்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF அண்ட் LCM. இதுதான் வந்து இந்த கான்செப்டோட லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் சீக்கிரம் வந்து வீடியோஸ் போடுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு x into y equal to HCF into LCM. இதில் ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 6 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட HCF பார்த்தோம் அப்படின்னா 3, LCM பார்த்தோம் அப்படின்னா 6. அப்போ ஈக்குவலாக வந்துடுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ 3 அப்படின்னா 3 இன்ட்டு 1, 6 அப்படின்னா 3 இன்ட்டு 2. இதோட LCM பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் இன்ட்டு 2, அதாவது 6. அதாவது இந்த மொத்த வேல்யூவை ஒரு 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து வரப்போகுது. அதாவது 2 3க்கு பதிலாக ஒரு 3 வரப்போகுது. இதை நம்ம வந்து சம்பளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் 2160. அவற்றின் HCF வந்து 12 எனில் அவற்றின் LCM காணுங்க. LCM அப்படின்னா 2 நம்பர் இருக்குது. அதாவது 12 இன்ட்டு எக்ஸு 12 இன்ட்டு ஒய். இதுக்கு LCM பார்த்தோம் அப்படின்னா 12xy. அப்போது இந்த வேல்யூவை ஒரு 12ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் வந்து நமக்கு வரப்போகுது 12xy. அப்போது 2 நம்பரோட பெருக்கல் பலனை 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரப்போகுது. அப்போ இதை 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 180. இதை டேரெக்டாகவே வந்து x இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு LCM இன்ட்டு HCF ஃபார்முலாவில் போடலாம். ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்னா 3 ப்ராடக்ட் வரும்போது இந்த மாதிரி மெத்தடை வந்து நல்லா புரிஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது ஏன் இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்றது புரியும் உங்களுக்கு. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875. அவற்றின் HCF வந்து 5, LCM கேட்குறாங்க. இப்போ வந்து 3 நம்பர் வந்து 5x 5y 5zன்னு வச்சுக்குவோம். இதோட LCM பார்த்தோம் அப்படின்னா 5x y z. அப்போ இந்த வேல்யூவை இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறத நம்ம வந்து 25ஆல் டிவைட் பண்ணோம்னா 25, அதாவது இந்த 5 இந்த 5 25ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து LCM வந்து கிடைச்சிடும். இப்போ 3 எண்களோட பெருக்கல் பலன் வந்து 1875. இதை 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு வரப்போகுது. அப்போ இது 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 75. ஆன்சர் வந்து 75. அடுத்த சம் பார்த்தோம்னா LCM ஆஃப் 78 அண்ட் 39. 78 ஃபைண்ட் தர் GCD HCF வந்து கேட்குறாங்க. அப்போது இதில் வந்து பொதுவாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 39 தான் வந்து பொதுவாக இருக்குது. இதுக்கு கேப் பார்த்தோம்னா 39. இந்த 39 டிவைட் பண்ணுது. இப்போ HCF வந்து 39. ஆன்சர் வந்து 39. 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் HCF மற்றும் LCMோட விகிதம் கேட்குறாங்க. 18க்கும் 30க்கும் வந்து HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது 6 இன்ட்டு 3 6 இன்ட்டு 5. அப்போ 6 தான் பொதுவாக இருக்குது. HCF 6 இன்ட்டு 3 இன்ட்டு 5. இது வந்து LCM. இது அடித்தோம் அப்படின்னா 1:15. ஆன்சர் வந்து 1:15. இரு எண்களின் LCM ஆனது அந்த 2 எண்களின் HCFின் 6 மடங்கு. HCF வந்து 12, ஒரு எண் வந்து 36, மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா HCF வந்து 12, LCM வந்து அது போல் 6 மடங்கு. 6 மடங்குனா 72. இரு எண்களின் பெருக்கல் பலன். இரு எண்களில் வந்து ஒரு எண் வந்து 36ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு எண் வந்து தெரியாது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 2, 12 2 24. இன்னொரு நம்பர். இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து சம் வேல்யூஸ் வந்து போடுங்க. எக்ஸுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 2ன்னு போடுறேன் அப்படின்னா x + 1. x + 1ன்னா
3 இது வந்து 2/6 2/6ன்னா 64 64ல் 1 போச்சுன்னா 63 2 நம்பர் வந்து 3 × 63 அதாவது HCF எல்சிஎம்மோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப் வந்து 8 8 1 9 இன்னொரு நம்பர் வந்து தெரியாது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 7. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 21 வருது. இதை வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம 2ன்னு போட்டோமா, இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ 2ன்னு போட்டோம்னா எக்ஸுக்கு 21 எது வருதோ அதுதான் வந்து ஆன்சர். இப்போ இந்த ஆப்ஷன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 கியூப் 8 8ல் 1 போச்சுன்னா 7 7 × 1 7 தான் வருது. இப்போ இது வராது. அடுத்து இது பார்த்தோம்னா 7 × 2 + 1 3 21. அப்போ 21 தான் வந்து இன்னொரு நம்பரு, அதுதான் வருது. அப்போ ஆன்சர் வந்து பி. இந்த மாதிரி ரேஷியோவில் வந்து வருது அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஆன்சரை பார்த்து போட்டுடலாம். இப்போ வந்து 2 நம்பர் 3:4 ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ரேஷியோ வந்து 7:12 தான். இது வராது. இதுக்கும் வந்து வராது. இதுக்கும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா 3:4 ரேஷியோவில் இருக்குது. அதாவது 3 × 7 4 × 7 3:4 ரேஷியோவில் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர். டேரெக்டாக நம்ம எதுவுமே போட்டு பார்க்காம ஆன்சர் அடிச்சிடலாம். இதே மாதிரி 2 நம்பர் கொடுக்கும்போது அதை HCF வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர்லேருந்தே வந்து நம்ம பார்த்துடலாம். இதோட HCF பார்த்தோம் அப்படின்னா 10, இதோட HCF பார்த்தோம்னா 10, இதோட HCF பார்த்தோம்னா 1, இதோட HCF பார்த்தோம்னா 5. HCF வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து இதை அடிச்சிடலாம். இரு எண்களின் HCF வந்து 2, LCM வந்து 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல். இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து x × y = LCM × HCF. எக்ஸோட வேல்யூ வந்து 2, அதாவது x × y = LCMோட வேல்யூ 154, இது 2. அப்போ XYயோட வேல்யூ வந்து 308. நமக்கு அல்ஜீப்ராவில் வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். x + y ² x - y ² + 4xy. இதில் x - yயோட வேல்யூ வந்து அவங்க சொல்லிட்டாங்க 8ன்னு. அப்போ 8² 64. 4 × xyயோட வேல்யூ வந்து நம்ம 108ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 308ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 64 + 1232. அப்போ 1296. 296ஓட ரூட் எடுத்தோம் அப்படின்னா 36. அதுதான் ஆன்சர். 60, 75, 90 ஆகிய 3 எண்களின் LCF மற்றும் HCFக்கு இடையேயான வித்தியாசம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேப்பு பார்த்தோம்னா 15. 15 வந்து 60 டிவைட் பண்ணுறதுனால HCF வந்து 15. அடுத்தது LCM பார்த்தோம் அப்படின்னா 90, 75, 60. இதில் பார்த்தோம் அப்படின்னா 90ஓட மல்டிபிள் வந்து 900. அப்போ LCM வந்து 900. இப்போ 900ல் 15 போச்சு அப்படின்னா 885. ஆன்சர் வந்து 885. இரு எண்களின் HCF LCM வந்து 180. கீழ்கண்டவற்றில் எது வந்து அந்த எண்ணின் HCF ஆக இருக்காது. இப்போ 180 வந்து டிவைட் பண்ணாத ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்காதுன்றது வர்றது. இப்போ இது வந்து டிவைட் பண்ணும், இதுவும் டிவைட் பண்ணும், இதுவும் டிவைட் பண்ணும். ஆன்சர் வந்து இதுதான். 75 வந்து 180 டிவைட் பண்ணாது. அதனால் அதுக்கு HCF இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. AB என்ற எண்ணின் LCM வந்து C எனில் AB மற்றும் A மற்றும் Bயின் HCF என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்து A × B. இதோட LCM வந்து Cன்னு சொல்லிட்டாங்க. LCM × HCFன்னு போடுவோமா? HCFன்னு போடுவோம். இது ரெண்டுலையும் பெருக்கல் பாருங்க. x × y = LCM × HCF. இது வந்து பார்த்தீங்கன்னா LCM வந்து C. CF வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா AB/Cன்னு வரும். இந்த C வந்து பெருக்கலாம். அப்போ AB/C ஆன்சர். கொடுக்கப்பட்ட இரு எண்களானது 13:15 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின்
எல்சிஎம் வந்து 39 780 அந்த 2 எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 13:15 எந்த ஆப்ஷன் வந்து இருக்கோ அதுதான் வந்து டைரெக்டாக நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். இந்த இடத்துல வந்து எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து 13ஓட டிவிசிபிலிட்டியை வந்து இதில் செக் பண்ணி பார்ப்போம். இது பார்த்தோம் அப்படின்னா 13ஆல் டிவைட் ஆகாது. 884 884 வந்து 13ஆல் 6 13 78 மேபி 104 13 8 அப்போ வந்து 884 வந்து 13ஆல் டிவைட் ஆகுது. இப்போ 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து 68 அப்போ வந்து 68 × 15 போட்டோம் அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல 15 இருக்கிறதுனால 68 × 15 போட்டோம் அப்படின்னா 680 அதில் ஒரு பாதி 340 அப்புறம் 1020 ஆன்சர் வந்து 1020 884 1020. எண்களின் HCF வந்து 8 எனில் பின்வரும் எண்களில் அது அவ்விரு எண்களின் எல்சியமாக இருக்க முடியாது. இப்போ 8 வந்து பொதுவாக இல்லாதது எதுவோ அது வந்து ஆன்சர். ஏன்னா வந்து இங்கே இல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 8ஆல் டிவைட் ஆகாத ஒன்று. இப்போ 8ஆல் 24 டிவைட் ஆகும், 48 டிவைட் ஆகும், 56 டிவைட் ஆகும், 60 வந்து டிவைட் ஆகாது. அப்போ இது வந்து எல்சியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ஏலேருந்து இசட் வரையும் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. HCF ஆஃப் I அண்ட் எக்ஸ். ஐயோட வேல்யூ வந்து 9, எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24. இதுக்கு HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகும். ரெண்டுமே வந்து 3ஆல் டிவைட் ஆகும் பொதுவாக இருக்கிறது. அடுத்தது எல்சிஎம் ஆஃப் சி அண்ட் பி. சியோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ வந்து 16. இதுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3க்கு 16க்கு எல்சிஎம் வந்து 48. இப்போ 48 அப்படின்னா 3:48. 3:48 அப்படின்னா 1:16. ஆன்சர் வந்து 1:16. கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதல் மதிப்பு 45. இவ்விரு எண்களின் வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்கு எனில் இவ்விரு எண்களின் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 எண்களோட வித்தியாசம் வந்து எக்ஸு மைனஸ் ஒய்ங்கிறது 1/9 எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 9 வந்துடும். அப்போ 9x மைனஸ் 9y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ 8x ஈக்குவல் டு 10y. அடித்தோம் அப்படின்னா 4x ஈக்குவல் டு 5yன்னு வரும். 4x ஈக்குவல் டு 5y. அப்போ x/y வந்து 5/4. இப்போ இது ரெண்டு இதோட கூடுதல் வந்து 45 சொல்லியிருக்காங்க. 9 × 5 வந்து 45. அப்போ 5 × 5 25, 4 × 5 20. இப்போ 25 20 ரெண்டு நம்பரு. இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 150 வராது, 9 வராது, 200 வராது, 100 தான் ஆன்சர். இந்த சம் பார்த்தோம்னா 3 எண்கள் 2:3:5 என்ற விதத்தில் உள்ளது. அதற்றின் எல்சிஎம் வந்து 900 எனில் அவற்றின் HCF என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2x 3x 5x. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து 2 × 3 6 5 30x. இந்த 30xோட வேல்யூ தான் வந்து 900. இப்போ அடித்தோம்னா இது 30. எக்ஸோட வேல்யூ வந்து 30 தான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x 3x 5xக்கு வந்து எல்சிஎம் HCF வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் வரும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 30. ஆன்சர் வந்து 30. 99ம் HCF வந்து 9 உடைய மிக எண் ஜோடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 × x ப்ளஸ் ஒய். இதோட வேல்யூ வந்து 99 சொல்கிறாங்க. இப்போ இது அடித்தோம் அப்படின்னா 11. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து கூட்டினா 11 வரணும். அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா 1 10
அடுத்தது 3 8 அடுத்தது 5 6 அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7 4 9 2 அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜோடி. 2 சார்பகா எண்களின் மீசிமா வந்து 6006. ஒரு எண் வந்து 66 எண்ணில் மற்றொரு எண் சார்பகா எண் அப்படின்னா அதோட HCF வந்து 1. அப்போ 2 எண்ணோட பெருக்குனா அந்த வேல்யூ வந்து வரப்போகுது. இப்போ 6006 66 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 91. ஆன்சர் வந்து 91. சம் ஆஃப் நம்பர்ஸ் 187. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா HCF வந்து 17. 17 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து உங்களுக்கு 187. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 11. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 11 வரணும். இப்போ 1 10 எல்லாம் வந்து ஆட் நம்பரில் வரதா எடுத்துக்கணும். அதாவது 3 8 அடுத்தது 5 6 7 4 9 2 மொத்தம் வந்து 5 இருக்கு. ஆன்சர் வந்து 5. அடுத்தது 16ஐ மீப்போவாகவும் 136ஐ மீப்போவாகவும் உடைய இணையன்களின் பற்றி கீழ்கண்டவாறு நாம் உறுதியாக சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து HCFால டிவைட் பண்ண முடியலை. அதாவது 136 16ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ண முடியாது ஃபுல்லாக. அதனால் இது மாதிரி ஒரு இணையே கிடையாது. ஏன்னா எல்சிஎம் வந்து எப்பயுமே HCFோட மல்டிபிளாக தான் இருக்கும். அதனால் இது வந்து ஒரு இணை கிடையாது. 2 எண்களின் கூட்டுத்தொகை வந்து 248. அவற்றின் மீப்போவா வந்து 31. இப்போ நிபந்தனை செய்யக்கூடிய ஜோடிகள் எண்ணிக்கை. அப்போது 31 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 248. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா HCF எல்சிஎம்ல எல்லா கான்செப்டும் பார்த்துட்டோம். இன்கேஸ் எதுவும் விடுபட்டிருந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோஸில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கை பற்றி என்னென்ன டைப் இருக்குது அதை பற்றி வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் அவ்வளோதான். 2 ஆன்சர் வந்து 2.